ஹலோ இட்ஸ் மோனி ஹியர், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டே 2 மலேசியா வந்து இன்றைக்கி என்னென்ன பிளேசஸ் பார்த்தோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ட்ரிப்பில் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்த பிளேஸ்க்கு தான் இப்போ இன்றைக்கி விசிட் பண்ண வந்திருக்கோம். மலேசியா முருகர் டெம்பிள். நாங்கள் குரூப் ட்ரிப் போயிருந்தனால ஒரு மார்னிங் 9 o'clock வந்து வேனில் கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க. இது கோலாலம்பூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர்ஸ் வருது. ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது, எதில் வேணால் நம்ம ஈஸியாக வந்துடலாம். டைமிங்ஸும் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 வரைக்குமே இருக்கும். 272 ஸ்டெப்ஸ் ஏறணும். மேலே போய் சூப்பராக முருகர் தரிசனம் பண்ணோம். வள்ளி அம்மை ஆலயமும் இருக்குது. இங்கே கும்பிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ஸ்டெப் மேலே ஏறி போனோம்னா அங்கே இருக்காங்க. முன்னாடி இருக்க அந்த பிரம்மாண்டமான முருகர் சிலை வந்து இப்போ தான் 2006 ஓப்பன் பண்ணாங்க. பட் இது 100 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த கோவில்லாம் இருக்குது. இந்த கேவ் வந்து லைம் ஸ்டோன் கல். இது வந்து ஃபார்ம் ஆகி ஒரு 400 இயர்ஸ் இருக்கும். கண்கள்லாம் காட்சியாக இருந்துச்சு. இங்கேருந்து நெக்ஸ்ட் நாங்கள் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்டிங் ஐலாண்ட். ஜென்டிங் ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மலையில் வந்து ஒரு பெரிய தீம் பார்க்கே பண்ணியிருக்காங்க. அங்கே போகிறதுக்கு இந்த மாதிரி கேபிள் காரில் தான் போகணும். நியூ கேபிள் கார் இருக்குது, ஓல்டு கேபிள் கார் இருக்குது. ஆனால் நாங்கள் போனப்போ ஓல்டு கேபிள் காரில் தான் போனோம். டிக்கெட்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போனோம். மேலே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸ் சைனீஸ் டெம்பிள் இருக்குது. பட் நாங்கள் ஓல்டு கேபிள் காரில் போனனால எங்களால் போக முடியல. உள்ளே பார்த்திங்கன்னா லிட்டரலாக ஒரு மால் தான். உள்ளே வந்து நிறைய ஷாப்பிங் பிளேசஸ் இருக்குது, இன்டோர் கேம்ஸ் இருக்குது, அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது, நிறைய ஃபுட் இருக்குது, அதான் சாப்பிட்லாம், விளையாடலாம், அந்த மாதிரி ஒரு ஏரியா. இல்லை ஒரு பேட் விஷயம் என்னென்னா எப்படி வெளியில் போகணுன்ற ப்ராப்பர் சைன் போர்டே இல்லை. நாங்கள் எப்படி வந்தோம், எப்படி வெளில போகிறது அது தேடுறதுக்கே எங்களுக்கு 1 or 2 hours ஆயிடுச்சு. குரூப் ட்ரிப்புங்கிறனால எல்லோரும் ஒரு சர்டன் டைமுக்கு வந்து கீழே போயிடணும். 5 o'clock சொல்லியிருந்தாங்க. ஸோ வெளில எக்ஸிட் கண்டுபிடிக்காமல் நாங்கள் ரொம்ப பதறிட்டோம். இந்த பிளேஸில் தான் எங்களுக்கு ப்ராப்பரான கைடு இல்லாமல் கொஞ்சம் எங்களுக்கு பெருசாக பார்க்க முடியல. பட் பார்த்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எது எங்கே இருக்குன்னு ஒரு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸோட முன்னாடியே பார்த்து வச்சுட்டு போங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி ரிட்டன் வந்து கேபிள் காரில் கீழே வந்தாச்சு. இந்த கேபிள் கார் பாருங்களேன், அப்படியே ஃபுல்லாக பனிமூட்டமாக ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த கேபிள் கார் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஜென்டிங் ஐலாண்ட் விட. இன்னோட ட்ரிப் முடிஞ்சது. ஸோ எங்களோட நெக்ஸ்ட் பிளான் என்னென்னா ரூமுக்கு போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் நல்லா குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து செலாமோ பிரிட்ஜுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ரூமுக்குலாம் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி நீங்கள் குரூப் ட்ரிப்லாம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஒரு 2-3 பிளேசஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. மற்றது ஈவினிங் டைமில் நம்ம தான் பிளான் பண்ணி வேறு ஏதாவது ஒரு சூப்பரான பிளேஸுக்கு போகணும். முன்னாடியே போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்களோட ஹோட்டல் ஸ்விம்மிங் பூல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு பிகாஸ் ஆஃப் த வியூ. அங்கே போயாச்சு. செம்ம வியூ பாருங்களேன், செம்மையாக இருந்தது. இது சலோமா பிரிட்ஜ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த கேரிகேச்சர் ட்ராயிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடிலாம் அதை பார்த்து எனக்கும் ஆசை வந்துருச்சு. அதுவும் போய் உட்காந்து வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக சலோமா பிரிட்ஜுக்குள்ளே போயிட்டோம். இந்த பிரிட்ஜுக்கு ஏன் சலோமா பிரிட்ஜுன்னு வச்சாங்கன்னா, உங்கள் ஊரில் வந்து ஒரு ஃபேமஸ் சிங்கர் இருக்காங்க. அவங்களோட நினைவிடம், அதாவது கல்லறை கீழே இருக்குது. இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து முஸ்லீம் சுடுகாடு இருக்குது. அங்கே சலோமா சிங்கரை புதைச்சனால இந்த பிரிட்ஜுக்கு பேர் சலோமா பிரிட்ஜ். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.